NCP Stories Time. அழகாப்பூர்னு ஒரு அழகான காட்டுல 2 பறவைகள் குடும்பங்கள் வசிச்சுட்டு வந்தாங்க. ஒரு வீட்டுல சுஜியும் சுஜியினுடைய மகளான மீனுவும் வாழ்ந்து வந்தாங்க. சுஜியினுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ராணிக்காகமும் ராணிக்காகத்தினுடைய மகனான சின்னுவும் வாழ்ந்து வந்தாங்க. சுஜியும் ராணிக்காகமும் கழுகு முதலாளியினுடைய ஒரு சோள கொள்ளையில வேலை பார்த்து அதன் மூலம் வர வருமானத்துல தங்களுடைய குடும்பங்களை நடத்திட்டு வந்தாங்க. அப்படி ஒரு நாள் சுஜியும் ராணியும் கழுகு முதலாளியினுடைய அந்த சோள கொள்ளைக்கு வேலைக்கு போனாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க அந்த சோளை கொள்ளையில அறுவடைக்கு தயாரா இருந்த சோள கருதுகளை அவங்க அறுவடை செஞ்சு கூடையில நிரப்பிட்டு இருந்தாங்க. இவங்க சரியா வேலை பாக்குறாங்களான்னு அந்த கழுகு முதலாளியும் கண்காணிச்சுட்டே இருந்தாரு. ஆனா அந்த 2 பறவைகளும் தன்னுடைய முதலாளி வருத்தப்படுற மாதிரி எந்த செயலையும் செய்யாம சரிவர அவங்களுடைய வேலைகளை செஞ்சாங்க. ஒரு வழியா அன்னைக்கு மாலை பொழுதும் ஆனிச்சு. மாலை நேரம் ஆனதும் அந்த 2 பறவைகளும் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்ச அந்த சோளக்கதிர் நிரம்பிய கூடைய தங்களுடைய முதலாளி கிட்ட ஒப்படைச்சாங்க. பிறகு அந்த முதலாளியும் அவங்களுக்கு அன்னைக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமான 200 ரூபாய ராணிக்காகத்துக்கிட்டையும் 200 ரூபாய சுஜி கிட்டையும் கொடுத்தாரு. சுஜியும் ராணிக்காகமும் சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு திரும்பினாங்க. அப்புறம் சுஜி அந்த பணத்தை வச்சு, அண்ணாச்சி வழக்கம் போல என்னுடைய மகள் மீனுக்கு 1/4 கிலோ இனிப்புகளும் என்னுடைய வீட்டுக்கு 1 கிலோ பழங்களும் கொடுங்க. சரிம்மா சுஜி, இதையெல்லாம் நீ தினமும் சொல்லணுமா என்ன? நீ எப்பவும் வழக்கமா வாங்குறது தானே. சரி இரு, நான் இதோ கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன அந்த புறா அண்ணாச்சியும் அந்த 1/4 கிலோ இனிப்பையும் 1 கிலோ பழங்களையும் சுஜி கிட்ட கொடுத்தாரு. அதை வாங்கிக்கிட்ட சுஜி அந்த புறா அண்ணாச்சி கிட்ட 50 ரூபாய் பணத்தையும் கொடுத்துச்சு. அப்புறம் சுஜி அந்த பழங்களையும் இனிப்புகளையும் எடுத்துட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி போனுச்சு. அதே சமயம் தன்னுடைய மகன் சின்னுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தேவையான பொருள்களை வாங்குறதுக்கு புறா அண்ணாச்சி கடைக்கு வந்துச்சு. அண்ணாச்சி வழக்கம் போல என்னுடைய மகன் சின்னுக்கு 1 கிலோ இனிப்புகளும் என்னுடைய வீட்டுக்கு 2 கிலோ பழங்களும் கொடுங்க. இதோ பாரு ராணி, நான் உன்னுடைய நல்லதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். சுஜியும் நீயும் பக்கத்து வீட்டுல தான் வசிக்கிறீங்க. சுஜியினுடைய குடும்பத்திலையும் சுஜியினுடைய மகள் மீனுன்னு 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி உன்னுடைய குடும்பத்திலையும் நீயும் உன்னுடைய மகனான சின்னுவும் இருக்கீங்க. அதனால உங்க 2 குடும்பத்துக்கும் உணவுப் பொருட்களின் தேவை ஒரே மாதிரி தான் இருக்கும். சுஜி தான் சம்பாதிக்கிற அந்த 200 ரூபாய் பணத்துல தன்னுடைய மகளுக்கு 1/4 கிலோ இனிப்புகளும் தன்னுடைய குடும்பத்துக்காக 1 கிலோ பழங்களும் வாங்குது. அப்படி சுஜி ஒரு நாளைக்கு 50 ரூபாய செலவிடுது. ஆனா நீ மட்டும் உன்னுடைய மகன் சின்னுவுக்கு 1 கிலோ இனிப்புகளும் குடும்பத்துக்கு 2 கிலோ பழங்களும் வாங்குற. அதாவது சுஜியை விட 2 மடங்கு அதிகமா வாங்குற. அதனால நீ ஒரு நாளைக்கு 150 ரூபாய செலவழிக்கிற. இப்படி நீ செய்யற இந்த அனாவசிய செலவு ஒரு நாள் உனக்கு ஆபத்தை விளைவிக்கும். என்ன அண்ணாச்சி, நீங்க இந்த காலத்திலயும் இப்படி பழக்க தெரியாம இருக்கீங்களே. நானே என்னுடைய பணத்தை கொடுத்து தேவையான பொருள்களை வாங்குறேன். வர லட்சுமிய புத்திசாலித்தனமா வாங்கி வைக்கிறத விட்டுட்டு இப்படி எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தொழிலையே உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியல. இந்த லட்சணத்துல நீங்க எனக்கு அறிவுரை சொல்றீங்களா? இத பாருங்க அண்ணாச்சி, அந்த சுஜி ஒரு கஞ்சத்தனம் பண்றவ. அவளும் என் கூட ஒன்னாதான் வேலை பார்க்கறா. 2 பேரும் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிக்கிறோம். நான் அதுல சந்தோஷமா 150 ரூபாய செலவு பண்றேன். ஆனா அந்த சுஜி ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி 50 ரூபாய செலவு பண்றா. என்னால அந்த சுஜி மாதிரி எல்லாம் வாழ முடியாது. எனக்கு இப்படி வாழ்றதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு நான் கேட்ட பொருள்களை என்கிட்ட கொடுங்க. அப்படி சொன்னதும் வேற வழி இல்லாத புறா அண்ணாச்சி ராணிக்காகம் கேட்ட 1 கிலோ இனிப்புகளையும்
2 கிலோ பழங்களையும் கொடுத்தாரு. அப்புறம் பொருள்களை வாங்கிக்கிட்ட ராணிக்காகவும் அவர்கிட்ட 150 ரூபாயை கொடுத்தது. அப்புறம் ராணிக்காகவும் அந்த பழங்களையும் இனிப்புகளையும் தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனுச்சு. மறுபுறத்துல சுஜியும் தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. அப்புறம் சுஜி அன்னைக்கு வருமானத்துல உள்ள சேமிப்பான 150 ரூபாய தன்னுடைய சேமிப்பு பெட்டியில போட்டுச்சு. அம்மா, நீங்க தினமும் கொஞ்சமா இனிப்புகளும் கொஞ்சமா பழங்களும் வாங்கிட்டு வரீங்க. மீதி பணத்தை இந்த உண்டியல்ல போடுறீங்க. எதுக்காக அம்மா இந்த உண்டியல்ல நீங்க சேமிச்சு வைக்கிறீங்க? மகளே மீனு, நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. நமக்கு தேவையான அளவு பழங்களையும் தேவையான இனிப்புகளையும் தான் நான் வாங்கிட்டு வரேன். இந்த பழங்கள் ஒரு நாளைக்கு நமக்கு போதுமானதா இருக்கும். இதோ இந்த இனிப்புகளும் நீ ஒரு நாள் முழுவதும் சாப்பிட சரியா இருக்கும். இப்படி நமக்கு தேவையான செலவு போக மீதி பணத்தை தான் நான் இந்த உண்டியல்ல சேமிச்சு வைக்கிறேன். ஒரு நாள் இந்த உண்டியல்ல நாம சேமிக்கிற பணம் நம்மளுடைய அவசரத்துக்கு உதவும். நீ இப்போ சின்ன குழந்தையா இருக்கிறதால உனக்கு இந்த சேமிப்பினுடைய அவசியம் புரியாம இருக்கலாம். ஆனா நிச்சயம் ஒரு நாள் இந்த சேமிப்பினுடைய அவசியத்தை நீயும் புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொன்னது சுஜி. அப்புறம் சுஜியும் சுஜியினுடைய மகளான மீனுவும் அந்த பழங்களை சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அதே சமயம் மறுபுறத்துல தான் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கின ராணிக்காகவும் தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. ஜாலி ஜாலி, அம்மா எனக்காக நிறைய இனிப்புகளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஜாலி ஜாலி. ஆனா அம்மா, நீங்க நேத்து எனக்கு வாங்கிட்டு வந்த இனிப்புகள் இன்னும் தீர்ந்து போகல. என்கிட்ட இன்னும் மீதி இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, நீங்க நேத்து வாங்கிட்டு வந்த பழங்கள் கூட நிறைய மீதி இருக்கு. மகனே சின்னு, நீ உன் அம்மாவை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னுடைய மகனா இருக்கிற நீ நேத்து வாங்கிட்டு வந்த பழைய பொருள்கள் எல்லாம் சாப்பிடலாமா? அந்த பழைய இனிப்பையும் அந்த பழைய பழங்களையும் குப்பையில போட்டுட்டு இதோ நான் உனக்கு இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்க இந்த புதிய இனிப்புகளையும் இந்த புதிய பழங்களையும் சாப்பிடு. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த பழைய உணவு பொருட்களை குப்பையில போட்டுறேன் அப்படின்னு சொன்ன சின்னவும் அந்த பழைய உணவு பொருட்களை குப்பையில போட்டுச்சு. அப்புறம் ராணியினுடைய மகன் சின்னவும் சேர்ந்து அந்த புதிய உணவு பொருட்களை சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அப்படி அந்த நாள் முடிஞ்சது. இப்படியே நாட்களும் ஓட ஆரம்பிச்சது. ராணிக்காகவும் தினமும் தேவைக்கு அதிகமா உணவு பொருட்களை வாங்கி அதை முழுசா சாப்பிடாம குப்பையில போடுறத வழக்கமா வச்சிருந்தது. இப்படி ராணிக்காகவும் தினமும் தான் வீட்டுக்கு வாங்குற உணவு பொருட்களை வீணடிச்சுட்டே இருந்தது. மறுபுறத்துல சுஜியோ தங்களுக்கு தேவையான அளவு மட்டும் உணவு பொருட்களை வாங்கிக்கிட்டும் மீதி பணத்தை தன்னுடைய சேமிப்பு பெட்டியில சேமிச்சும் வச்சது. இப்படியே சில நாட்கள் போனுச்சு. சில நாட்களுக்கு அப்புறம் ராணிக்காகவும் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பீரோல் ஒண்ணு வாங்கிட்டு வந்துச்சு. ராணி அக்கா, உங்களுடைய வீட்டுல ஏற்கனவே ஒரு பீரோல் இருக்கு, அப்புறம் எதுக்காக இன்னொரு பீரோல்? இத்தனை நாளா நீங்க உணவு பொருட்களை மட்டும் தான் வீணடிச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ அனாவசியமான பொருள்களையும் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அக்கா, நீங்க இப்படி செஞ்சா உங்க மகனுடைய எதிர்காலம் என்னவாகும்? அத பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா? ஏய், யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன உன்ன மாதிரி கஞ்சித்தனம் பண்றவன் நினைச்சிட்டியா? நான் என்னுடைய மகனுக்கு எந்த குறையும் வைக்கிறதில்ல. இன்னும் சொல்ல போனா தேவைக்கு அதிகமாவே எல்லாத்தையும் செய்யறேன். இப்பவே அவனுக்கு இவ்வளவும் பார்த்து பார்த்து செய்யற எனக்கு அவனுடைய எதிர்காலத்தை பார்த்துக்க தெரியாதா? இதோ பாரு, இப்ப நான் வாங்கிட்டு வந்த பீரோல் கூட என்னுடைய மகனுக்காக தான். நீ சொன்ன மாதிரியே என் வீட்டுல ஏற்கனவே ஒரு பீரோல் இருக்கு. அந்த பீரோல் ஃபுல்லா என்னுடைய பொருள்களை தான் வச்சிருக்கேன். இப்போ என்னுடைய மகன் சின்னவுக்கு ஒரு பீரோல் தேவை. அதனால தான் நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பீரோல் மட்டும் இல்லை, இன்னும் தேவைப்பட்டா இன்னும் எத்தனை பீரோல் வேணாலும் நான் வாங்குவேன். அதுக்கெல்லாம் உங்ககிட்ட நான் பதில் சொல்லணும்னு தேவையில்லை. மரியாதையா நீ இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொன்னிச்சு அந்த ராணிக்காகவும். பாவம், பதில் சொல்ல முடியாத சுஜியும் அங்கிருந்து போயிடுச்சு. இப்படி ராணிக்காகவும் தங்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை கூட சேமிக்காம அந்த பணத்துல ஏதாவது ஒரு ஆடம்பர பொருளை வாங்கி தன்னுடைய வீட்டுல சேர்த்து வச்சது. ஒரு நாள் ராணிக்காகத்தினுடைய வீட்டுக்கு சிட்டுக்கிளி வந்தது. ராணியக்கா, நாளைக்கு என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள். அதனால நான் பிறந்த நாள் அழைப்பு
அப்படியா? சரி சரி, உங்க வீட்ல பிறந்த நாள் பார்ட்டி ரொம்ப கிராண்டா இருக்கும்ல? இல்ல ராணி அக்கா, என்னுடைய மகள் பிறந்த நாளுக்கு என்னால அவ்வளோ கிராண்டா அந்த பிறந்த நாளை கொண்டாட முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். என்ன சிட்டு பேசுற நீ? இது பாரு, என்னுடைய வீட்ல எவ்வளவு வசதி இருக்குன்னு. இது எல்லாம் நான் என்னுடைய மகன் சின்னுவுக்காக தான் சேர்த்து வச்சிருக்கேன். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய மகனுக்கு பிறந்த நாள் வரட்டும், நான் எப்படி கொண்டாடுறேன்னு பாரு. இந்த காடு என் மகனோட பிறந்த நாளை பத்தி தான் பேசும். சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். இன்னும் நிறைய பேருக்கு நான் பிறந்த நாள் அழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்ன சிட்டு அங்கிருந்து கிளம்புச்சு. இப்படி ராணிக்காகவும் தங்கிட்ட எந்த சேமிப்பும் வச்சுக்காம வெளி உலகத்துக்கு தன்னை ரொம்ப ஆடம்பரமா காட்டிக்க விரும்புச்சு. இப்படியே நாட்கள் கடந்து போனுச்சு. ஒரு வழியா காட்டுல கோடைக்காலமும் முடிஞ்சு மழைக்காலமும் ஆரம்பிச்சது. ஆனா ராணிக்காகவும் மழைக்காலத்தை குறிச்சு எந்த கவலையும் இல்லாம ரொம்ப அலட்சியமா இருந்துச்சு. ஆனா சுஜி தன்னுடைய சேமிப்புல பாதிய அந்த மழைக்கால உணவுக்காக ஒதுக்குச்சு. அண்ணாச்சி, மழைக்காலம் ஆரம்பமாக போகுது. இந்த மழைக்காலத்துல என்னால வேலைக்கு போக முடியாது. அதனால நான் சேமிச்சு வச்சிருந்த பணத்துல பாதிய இந்த மழைக்காலத்துக்காக நான் ஒதுக்கியிருக்கேன். இந்த மழைக்காலத்துக்கு தேவையான உணவுப் பொருள்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மழைக்காலத்துக்கு தேவையான உணவுப் பொருள்களை சுஜி தன் வீட்டுக்கு வாங்கிட்டு போனுச்சு. அப்படி சுஜி மழைக்காலத்துக்காக ஆயத்தமா காத்திருந்துச்சு. அதே சமயம் ராணிக்காகவும் மழைக்காலத்தை குறிச்சு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஒரு நாள் காட்டுல சோன்னு மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆனா சுஜி மழைக்காலத்தை குறிச்சு எந்த கவலையும் இல்லாம தன்கிட்ட இருந்த உணவுப் பொருள்களை தன் மகளோட சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டு மழையை ரசிச்சபடி அந்த மழைக்காலத்தை கடக்க தயாரானுச்சு. மறுபுறத்துல, ஐயோ அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, எனக்கு ஏதாவது உணவு வேணும்மா, தயவு செஞ்சு எனக்கு உணவு வாங்கிட்டு வந்து கொடுங்கம்மா. மகனே சின்னு, கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மழை நின்றுடும். இந்த மழை நின்ன பிறகு நான் கழுகு முதலாளியினுடைய வீட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு நிச்சயமா அந்த பணத்துல நான் உனக்கு உணவுப் பொருள்களை வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மழை எப்போ நிற்கும் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன் மகனுக்கு உணவுப் பொருள் வாங்கி கொடுக்கலான்னு காத்திருந்துச்சு. ஆனா அது மழைக்காலங்கிறதால மழை நிற்காம பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போதான் ராணிக்காகத்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. மகனை சின்னும், இது மழைக்காலன்றதால இந்த மழை நிக்கிற மாதிரி தெரியல. இவ்வளவு வசதியா இருக்க நாமளே இந்த மழை காலத்துல உணவுக்காக கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது அந்த கந்துத்தனம் பண்ற சுஜி இந்த மழை காலத்தை எப்படி கழிப்பா? நினைச்சாலே சிரிப்பா இருக்கு. சரி சரி, நீ இங்கேயே இரு, நான் போய் அவ என்ன செய்யறான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் சுஜியினுடைய வீட்டுக்கு வந்துச்சு. அங்க சுஜியும் சுஜியினுடைய மகளான மீனுவும் தங்கிட்ட இருந்த உணவுப் பொருள்களை சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு மழையை ரசிச்சிட்டு இருந்தாங்க. அட சுஜி, உனக்கு எப்படி இவ்வளவு உணவுப் பொருள்கள்? நீயே கந்துத்தனம் பண்ற ஆளு, அப்புறம் எப்படி இவ்வளவு உணவுப் பொருள்களை நீ வச்சிருக்க? ராணியக்கா, நான் இத்தனை நாட்களா வாங்கின உணவு ஒரு நாள் தேவைக்கு மட்டும்தான். ஆனா இப்போ நான் இந்த உணவை இந்த மழைக்கால முழுமைக்கும் வாங்கியிருக்கேன். ஆனா சுஜி, நீ இவ்வளவு உணவுப் பொருள்களை வாங்குறதுக்கு உனக்கு ஏது பணம்? ராணியக்கா, நான் ஒரு நாள் தேவை போக மீதி பணத்தை எதிர்கால சேமிப்புக்காக வச்சிருந்தேன். அந்த சேமிப்பு பணத்துல கொஞ்சம் பணத்தை நான் இந்த மழைக்காலத்துக்காக ஒதுக்கியிருக்கேன். ராணியக்கா, நாம என்னதான் வசதியா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியம். நான் அப்படி சேமிச்சு வச்ச பணம் தான் இன்னைக்கு எனக்கு உதவுச்சு. ஆமா சுஜி, நீ சொல்றது சரிதான். எனக்கு இப்போதான் சேமிப்பினுடைய அவசியமே புரியுது. நான் பண்ண தவற இப்போ நான் உணர்ந்துட்டேன். இனிமேல் நானும் என்னுடைய வருமானத்துல ஒரு பங்கை நிச்சயமா என்னுடைய சேமிப்பா எடுத்து வைக்கிறேன். நண்பர்களே, இந்த கதையில் இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம என்னதான் வசதியா வாழ்ந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. முந்தைய கதைகளின் கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த நபர்களின் பெயர்கள்: ஹாய் நவீனா, ஹாய் விஜயகிருஷ்ணன், ஹாய் இமானுவேல், ஹாய் சகீத், ஹாய் சோபனா, ஹாய் கீர்த்தனி கலிவர்தன். உங்கள் அனைவருக்கும் சுஜுகுருவியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய கதைக்கான கேள்வி: நம் கதையில் இடம்பெறும் சோளக்கூடைகளின் எண்ணிக்கை எத்தனை? இந்த கேள்விக்கு
சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெயரும் நெக்ஸ்ட் வீடியோல வரும். இதுவரை நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.